வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. தினம்பொரு ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீமகாகணாதிபதியே நம. இந்த பிரபஞ்சத்தில் அடியேனுடைய முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது தினம் ஒரு தகவல் என்கின்ற பதிவிலே அதிமுக்கியமான ஒரு தகவலை இன்றைய நாம் பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தினம் ஒரு தகவல் என்கின்ற தலைப்பிலே இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவருக்கும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் என்னன்னாக்கா, பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய நீர், நிலம், அக்னி, வாயு, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களும் இதான் காலம். காலம்ங்கிறதே அதுதான். அந்த காலமானது என்றைக்குமே மாறாது. ஆனால் மனிதர்களாக பிறந்த நாம் அனைவரும் நமது வாழ்க்கையை எப்படி நடத்தி கொண்டு செல்ல வேண்டும், அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளானது என்ன என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய பதிவு. இந்த தர்மசாஸ்திர விஷயமானது அடியேனுக்கும் பொருந்தும். ஏனெனில் அடியேனும் தங்களை போன்ற ஒரு மனித பிறவிதான். ஆனால் நாம் என்ன சொல்கின்றோம்? காலமானது மாறிக்கொண்டே போகிறது. அதற்கு ஏற்ப அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லி காலத்தின் மீது தான் பழிய போடுறதுக்கு நாம் எல்லாரும் உறுதியாக இருந்துருக்கோம். இப்போ அதாவது இந்த கிருதயுகமானது 4 பாகம், மொத்தம் 36 லட்சம் கோடி வருஷம் யுகங்கள்லாம். அதில் 4 பாகம் கிருதயுகம். அதுக்கப்புறமா துவாபரை திரேதாயுகம், அது 3 பாகம். துவாபரயுகம் 2 பாகம். கலியுகன்றது ஒரே ஒரு பாகம்தான். இந்த கிருதயுகத்தில் தான் ரிஷிகள் இதை எழுதியிருக்கா. என்னன்னாக்கா, இந்த தர்மசாஸ்திரம் என்பது ஒவ்வொரு மனிதனும் இதன் பிரகாரம் தனது வாழ்க்கையை அவன் கடைபிடித்துக் கொண்டு வாழ்வானேயானால் அவனுக்கு இந்த மனித பிறவியிலிருந்து மோட்சமானது கிடைத்து தேவலோகமானது கிடைத்து தேவலோகத்தில் அவன் தேவர்களாக இருப்பான். 1,00,000 வருடம் கழிந்து மீண்டும் அவன் மனித பிறவி பிறப்பான். அப்படி இந்த தர்ம நெறிப்படி தனது வாழ்க்கையை கடைபிடிக்காத ஒருவன் மீண்டும் மீண்டும், அதாவது புழுவாகவோ பூச்சியாகவோ இல்லை வினங்களாகவோ மரம் செடியாகவோ பூத கணங்களாகவோ எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி அவன் பிறவி எடுத்துகிட்டே இருக்கணும் அந்த பாவத்தை போக்குற வரைக்கும். அதுக்கப்புறம் மனித பிறவியும் எடுத்துகிட்டே இருக்கணுமா. 21 மனித பிறவி எடுத்தாதான் அவனுக்கு அந்த பாவமானது போகிறதுன்றது சாஸ்திரம்.
அப்போ அவர் என்ன சொல்றார்? ரிஷிகளால் எழுதப்பட்ட வேதர்ம சாஸ்திரத்தில் கிருதயுகத்தில் ஒரு 10% அதர்ம செயலானது நடக்கும். திரேதாயுகத்தில் ஒரு 25%. இந்த சதவீதங்கிறது அவ சொல்லல, ஒரு சற்றுன்னு சொல்றா. அது இவ்வளோ நடக்குங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இப்போதான் சதவீதம் வந்து விட்டேன், அதனால சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ இந்த திரேதாயுகத்தில் என்ன ஆகுது? 25% அதர்மம். துவாபர யுகத்தில் 50% அதர்மம். கலியுகத்தில் 90% அதர்மம் நடக்கும். 10% தர்ம நெறிகளை இருப்பார்கள். ஒவ்வொரு யுகமும் அவர்கள் எழுதி வைத்திருந்த அந்த தர்மசாஸ்திரத்தை எழுதி வைத்திருந்த அந்த சதவிகிதம் பிரகாரம் முடியும் போது அந்த யுகமானது முடிஞ்சிடும். அது கிருதயுகமும் முடிஞ்சு போச்சு, திரேதாயுகமும் முடிஞ்சு போச்சு, துவாபர யுகமும் முடிஞ்சு போச்சு. இப்போ நடந்துருக்கிறது கலியுகம். இந்த கலியுகத்தில் வேதம் படித்து சாஸ்திரம் அறிந்தவர்கள், மகா பண்டிதர்கள், அவர்களே கலியுகத்தில் லௌகீகத்துக்கு ஏற்றார் போல. லௌகீகம்னா என்ன? நம்ம மனுஷன் இருக்கோம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சாஸ்திரங்களே மாற்றி எழுதுவார்கள். அதாவது நமக்கு தகுந்த மாதிரி உண்மையான சாஸ்திரம் என்னங்கிறது சொல்ல மாட்டான், அந்த மாதிரி எழுதுவா. அப்போ பிராமணர்கள் இந்த 10% பிராமணர்களுக்கு தான் சொல்கிறார் அவர். ஏன்னா பிராமணன் தான் இந்த கலியுகத்தையே பண்ணிட்டு வரணும். கிருதயுகமாகட்டும் எல்லா யுகத்திலுமே பண்ணிட்டு வரணும். ஆனால் கலியுகத்தில் முக்கியமாக பிராமணனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார் தர்மசாஸ்திரத்தில். அவனே இந்த தவறுகளை செய்வான். அதில் 10% பேர் நேர்மையாக இருந்துட்டு அவன் தர்மசாஸ்திரம் என்னவோ சொல்றது. இப்போ நாமெல்லாம் சொல்கிறோம், எங்களுடைய பழக்க வழக்கம் மூதாதையர்கள் பண்ணது, எங்கள் பரம்பரையில் வந்த பழக்கம். இந்த பரம்பரைங்கிறது எப்படி வந்தது? யாரோ ஒருத்தர், நம்ம மூதாதையர்களில் யாரோ ஒருத்தர் ஒரு 71 தலைமுறை இல்லை 100 தலைமுறைக்கு மேலே வச்சுப்போம், அவள் ஒரு தவறை பண்ணிட்டு போயிட்டா. அந்த தவறை தான் இன்றைக்கும் நாம் பின்பற்றின்னு வந்துருக்கோம். சாஸ்திரம் என்னங்கிறத சரியாக எடுத்து சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் யாரும் கிடையாது. ஏதோ ரிஷிகளினுடைய அவளோட அனுகிரகத்தாலையும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் விக்னேஸ்வராய சமஸ்த ஹரிஹர கோடி தேவதைகள் 33 கோடி தேவதைகள்னாலும் சுவாமியினாலும் தான் உங்கள் எல்லாருக்கும் அவள் தான் நடக்க சொல்லிட்டு இருக்கா. நான் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன்தான். அவள் தான் இப்போ நம்ம எல்லாருக்குமே உபதேசம் பண்ணுறான். அந்த உபதேசத்தை நாம் ஏற்றுட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிட்டு போகிறது, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மாற்றிட்டு போகிறது அப்படின்னு இருந்தாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லா மனிதர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இப்படித்தான் வாழணும்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. எப்படி வேணும்னாலும் வாழலாம் அப்படின்ற வாழ்க்கை தான் இன்றைக்கி ஓடின்னு இருக்கு கலியுகத்தில். அதனால் எல்லாரும் ஓரளவுக்காவது, நான் உங்களை மொத்தமும் இந்த இதுவை பார்த்துட்டு இப்படியே இருங்கோ அப்படின்னு நான் சொல்லலை. நம்ம சேனலில் பதிவிடப்படக்கூடிய அனைத்து செய்திகளையுமே பார்த்து அவாவா சௌகரியம் கடைப்பிடிச்சா நல்லது,
கடைபிடிக்கவில்லை என்றால் அதனுடைய பலாபலன்களை தாங்கள் தான் அனுபவிக்கப் போகிறீர்கள். நான் இது ஒன்றும் உங்களை கட்டாயமாக இப்படித்தான் இருக்கணும்னு நான் சொல்ல, வெறும் வேத தர்ம சாஸ்திரத்தை சொன்னது தான் உங்களுக்கெல்லாம் சொல்லின்னு இருக்கேன். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து இனியாவது நாம் அனைவரும் இந்த ஓரளவுக்காவது தர்ம நெறிப்படி நடக்க வேண்டும் என்று சபதம் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொள்வோம் என்று உறுதி எடுத்துக்கொள்வோம். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து. சுபமஸ்து.